ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் இப்போ தான் நீங்கள் யார் யாரெல்லாம் புதுசாக என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சு, வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னென்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பூரி கிழங்கு மசாலா தான். சிம்பிளாக பெருசாக எதுவும் ஆட் பண்ணாமல் நார்மலாக என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் உருளைக்கிழங்க வேக வச்சுட்டேன் தேவையான அளவு. இதுக்கிடையில் கடலைப்பருப்பு எடுத்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு ரொம்ப தேவையில்லை, லைட்டாக அந்த திக்னஸ்க்காக அந்த டேஸ்ட்டுக்காக லைட்டாக போட்டால் போதும். கொஞ்சமாக அரைச்சி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு சைடு வந்துட்டு கிழங்கு வெந்துருச்சு, அதை எடுத்து மசித்து தனியாக வச்சுட்டேன். அதோட தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். கடுகு போட்டு ஜீரகம் போட்டேன். தேவையில்லைன்னா போட தேவையில்லை, விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். அடுத்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து லைட்டான காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்ததுக்கப்புறமா தக்காளி தேவையான அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப போட்டோம்னாலும் புளிப்பு அந்த ஃப்ளேவர் வந்துடும். தேவையான அளவு கம்மியாக எடுத்து போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதோட நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை எடுத்து ரொம்ப நைஸாக மசிச்சிட தேவையில்லை, லைட்டாக ஒன்று பெருசாக இருந்தால் ஓகே. அதை போட்டதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க அந்த கலருக்காக. அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு நமக்கு போட்டுட்டு ஃபைனலாக அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடலைப்பருப்பு, அதை எடுத்து நான் ரொம்ப நைஸாக அரைக்கலை, லைட்டாக குறை அந்த ஸ்டேஜில் அரைச்சிருந்தேன். அதையும் எடுத்து ஊற்றிட்டோம்னாலே நமக்கு அந்த திக்னஸ் வந்துடும். நமக்கு அப்படியே உருளைக்கிழங்கு போட்டு இதையும் ஊற்றினோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு, நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக மல்லித்தழை லைட்டாக போட்டு இறக்கணுன்னு டேஸ்ட்டு உண்மையாகவே சொல்கிறேன் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் எல்லோரும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.